கல்யாணை கரும்பு அருந்திய வரலாறு பற்றி இப்ப பார்ப்போம். தைத்திங்கள் முதல் நாள் சங்கராந்தி தினம். கோயிலுக்கு வந்தான் அபிஷேக பாண்டியன். இறைவனை வணங்கிவிட்டு கோயிலை வலம் வரும்போது சித்தர் வழியில் அமர்ந்திருந்தார். நீ யார் என்று கேட்ட பாண்டியனுக்கு தம் பெருமைகளை கூறினார் சித்தர். சிரித்தான் பாண்டியன். தற்பெருமை என்று கருதினான். அச்சமயம் வேளாளன் ஒருவன் செழித்து வளர்ந்த கரும்பு ஒன்றை கொண்டு வந்து மன்னனிடம் தந்து வணங்கினான். அதை பெற்ற அரசன் சித்தரை சோதிக்க விரும்பினான். இந்த கரும்பை இங்குள்ள கல்யாணை உண்ணுமாறு செய்வீரா என்று கேட்டான். இதோ என்று கூறிய சித்தர் அங்கிருந்த கல்லில் செதுக்கிய யானையின் சிற்பத்தை நோக்கினார். நோக்கிய கணமே கல்யாணை அசைந்தது, பிளிரியது, துதிக்கையை நீட்டியது. அரசனிடம் இருந்த கரும்பை பற்றி வாயில் இட்டு சாறு வழிய உண்டது. சித்தர் மீண்டும் கல்யாணையின் மீது கடைக்கண் பார்வையை செலுத்தினார். யானை துதிக்கையால் அரசனிடம் இருந்து கழுத்தில் இருந்த முத்து மாலையை பற்றி இழுத்து வாயில் போட்டு கொண்டது. கோபம் கொண்ட அரசரின் மெய்க்காவலர் சித்தரை அடிக்க கை ஓங்கினார். நில் என்று குரல் கொடுத்தார் சித்தர். காவலர் நின்றனர் சிலைகளாய். பாண்டியன் அறியாமையை நீங்கியவனாய் சித்தரை பணிந்து மன்னிப்பு வேண்டினார். வேண்டும் வரம் கேள் என்றார் சித்தர். புத்திர பாக்கியம் வேண்டினார் மன்னர். சித்தர் அருளினார். யானையின் மீது கை வைத்தார். உடனே யானை தான் விழுங்கிய முத்து மாலையை கக்கி துதிக்கையால் பாண்டியனிடம் நீட்டியது. அவன் அதை பெற்றதும் யானை கற்சிலையாய் மாறிற்று. சித்தரும் மறைந்தார். இறைவனின் திருவிளையாடலை உணர்ந்தான் பாண்டியன். பின்பு சித்தரின் அருளால் பாண்டியனுக்கு மகன் பிறந்தான். குழந்தைக்கு விக்கிரமன் என பெயரிட்டு தக்க பருவத்தில் முடிசூட்டி இறைவன் திருவடியில் இரண்டரக் கலந்தான். நன்றி.